ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் சாப்டர் 1118ஓட ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் பார்த்துடலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்பாய்லர்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்படிலாம் கூட போனிக்கு பவர் அப்ஸ் இருக்குமான்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். நம்ம லூஃபியோட கியர் 5 ஃபார்ம், அதாவது நீக்கா ஃபார்மை நம்ம போனி இப்போ அட்டைன் பண்ணியிருக்கா. ஸோ அவரோட பவர்ஸ்னால் இப்படிலாம் கூட அட்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம லூஃபியோட கியர் 5 நீக்கா ஃபார்ம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டருக்கு இந்த மாதிரி பவர் அப்ஸ் கொடுக்குறது ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஷாக்கு க்ரியேட் பண்ணுதுன்னே சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சாப்டரில் பார்த்துடலாம். டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம சாப்டரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா பி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏன்ஷியன் ரோபோட் வந்து வேர் ஆர் யூ ஜாய் பாய், நீ எங்கே ஜாய் பாய் இருக்க, இப்போ தானே கொஞ்சம் முன்னாடி நீ இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி அந்த ஏன்ஷியன் ரோபோட் கேட்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டெண்டன் மூஷிலேருந்து வெகாபங்கோட வாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்குது. வெகாபங்க் சொல்கிறான் த நேம் இஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாதியிலே பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி சொல்ல வரானுங்கிறது தெரில, ஆனால் எதோட பேரோ பார்த்தீங்கன்னா சொல்ல வரான். த நேம் இஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு. ஸோ அந்த வெகாபங்கோட மெசேஜ்னால் பார்த்தீங்கன்னா அலபாஸ்தாவில் உள்ள சிட்டிசன்ஸோட ரியாக்ஷன் அப்படியே கவர் பண்ணுறாங்க. அலபாஸ்தா சிட்டிசன்ஸ்லாம் சொல்கிறாங்க, என்னது வெகாபங்க் வந்து சின்ஸை பற்றியும் பேசியிருக்கான், அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் என்ன நடக்குதோ அதையும் எரேஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மோர்கனோட நியூஸ் பேப்பர்னால் அவங்கள பொறுத்த வரையும் இப்போ வெகாபங்கை லூஃபி தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இவங்க சிட்டிசன்ஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா லூஃபியை தான் ப்ளேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் விஸ்கி பீக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுறாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் நயன் அண்ட் மிஸ் மண்டே இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் சிட்டிசன்ஸோட சேர்த்து காட்டுறாங்க. விஸ்கி பீக்கில் உள்ள சிட்டிசன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாது எந்த மாதிரி சின்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் கமிட் பண்ணியிருக்கான் வெகாபங்க், ஆனால் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து இப்படி ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஜீனியஸாக இருக்கிற வெகாபங்கை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க நான் சுத்தமாக எதிர்பார்க்கலங்கிற மாதிரி அந்த சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரெஸ்ட்ரோஸாவை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்கே ரெபக்கா அப்புறம் லியோ இவங்க 2 பேரும் லூஃபியை பற்றி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. லியோ சொல்கிறான், ஓ இதுவும் லூஃபி லேண்டை பற்றி தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ரெபக்கா சொல்கிறா, அஃப்கோர்ஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேக் டு எக்கெட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. யார்க்கு வந்து 5 எல்டர்ஸ்டையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறா இன்னும் 2 வெகாபங்க் வந்து ரிமைனிங் இருக்காங்கங்கிற மாதிரி. யாரெல்லாம்னா லிலித் அப்புறம் அட்லாஸ்ட். யார்க்கு வந்து இன்னொரு விஷயத்தையே சொல்கிறா, அதாவது பங்க் ரெக்கார்ட்ஸை வந்து ஸ்லாஷ் பண்ணியிருந்தாலுமே ஸ்டெல்லா, அதாவது ஒரிஜினல் வெகாபங்க், இவனோட டெத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பங்க் ரெக்கார்ட்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யார்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. அண்ட் அந்த 5 எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக அட்லாஸ்ட் அண்ட் லிலித் இவங்க 2 பேரையும் கேப்சர் பண்ணுறாங்கிற ஐடியாவில் பார்த்தீங்கன்னா வராங்க. அண்ட் இப்போ எல்பாஃப் ஷிப்பில் போனி, சாஞ்சி அப்புறம் ஃபேங்கி எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ லூஃபி, டோரி அண்ட் ப்ரோகி இவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்பாஃப் ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. மெரைன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயின்ஸை ஸ்டாப் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மெரைன்ஸுக்கு இப்போ ஜெயின்ஸை கேப்சர் பண்ணணும் இல்லையா. ஸோ மெனி பேட்டில் ஷிப்ஸை பார்த்தீங்கன்னா நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து மெரைன்ஸ் வர வச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. போன சாப்டரில் அட்மிரல் ப்ளூ கிராஸ் வந்து ஜெயின்ஸோட ஷிப்பில் சீபீஸ்ட் வெப்பன் மூலமாக ஒரு ஹோல் கிரியேட் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ போனி பார்த்தீங்கன்னா அவளோட பவர்ஸ் மூலமாக அட்மிரல் ப்ளூ கிராஸ் அப்புறம் டால் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் கேர்ளாக பார்த்தீங்கன்னா மாற்றுறாங்க. அட் த சேம் டைம் அந்த ப்ளூ கிராஸோட சீபீஸ்ட் வெப்பனையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ போனி பண்ண வேலையை பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கிராஸும் டாலும் பார்த்தீங்கன்னா போனிகிட்ட எரிஞ்சு விழுற மாதிரி காட்டியிருக்காங்க. லூஃபி பார்த்தீங்கன்னா ஷிப்பில் ஏறினதும் ஒய்மோ அண்ட் காஷியை பார்த்தீங்கன்னா க்ரீட் பண்ணுறான். அட் த சேம் டைம் இந்த சைடு என்ன நடக்குதுன்னா, சாஞ்சி வந்து நாமி குரூப்கிட்ட கால் பண்ணி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டோங்கிற மாதிரி சொல்ல, நாமியும் பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த சைடு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற போகிறோம் அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஜோரோ அண்ட் ஜிம்பே இவங்களை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. லூஃபி அந்த ஷிப்பில் ஏறினதும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின் ஷிப்பில் உள்ள எல்லா ஃபுட்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அடித்து நாக் அவுட் பண்ணுறான். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த ஜெயின் ஷிப்புக்கு மேலே மார்ஸ் வந்து பறக்கிறான். மார்ஸ் வளர்ந்து அந்த வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி எல்பாஃப் ஜெயின் ஷிப்பை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஒரு 3 ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீல்டை டுகெதராக வந்து கொண்டு வந்து அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா தடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் அந்த அட்டாக் என்ன தான் தடுத்தாலுமே எல்பாஃபோட ஷிப் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபயர் பிடிச்ச மாதிரி காட்டுறாங்க.
காட்டுறாங்க. லூஃபி அந்த கிச்சன்லேருந்து 2-3 சாப்பாடை எடுத்து நாக் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா அகெயின் காண்டாகிறான். கியர் 5 மோடுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபைட் பண்ண போகிறான். இந்த வாட்டி அந்த கியர் 5 மோடுக்கு நம்ம லூஃபி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா சிஏயும் அட் த சேம் டைம் ஷிப்பையும் பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணுதுன்னே சொல்லலாம். மொத்த எனர்ஜியோட பார்த்தீங்கன்னா தலைவன் அகெயின் உள்ளே இறங்குறாங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. லூஃபி பார்த்தீங்கன்னா போனியை பார்த்துட்டு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். போனி பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது, அது இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல லூஃபி சொல்கிறான், என்னால் உன் பவர்ஸை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை, ஆனால் எனக்கு தெரியும் உன்னால் அது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதை பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு இருக்கு சாப்டரில். போனி அண்ட் குமா இவங்க நீக்காவை அட்மையர் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி லூஃபியும் நீக்கா ஃபார்ம் எடுக்கும்போது போனி அவ்வளோ அட்மையர் பண்ணி அந்த லூஃபியை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பா, அதாவது கொஞ்சம் சாப்டர்ஸுக்கு முன்னாடி. ஸோ அந்த நீக்கா ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு குமாவோட ஃப்ளாஷ்பேக்கையும் நினச்சி பார்த்துட்டு போனி இந்த சைடு என்ன பண்ணுறான்னா நீக்கா ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. அண்ட் போனி ஒரு பவர் யூஸ் பண்ணுறா, டிஸ்டோஷன் ஃபியூச்சர் த ஃபியூச்சர் வேர் ஐ மோஸ்ட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி. லூஃபி பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு வே டு கோ போனி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. போனி அவளோட நீக்கா ஃபார்மை அட்டைன் பண்ணுறா. ஐ டிட் இட் லூஃபி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம போனி சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா லூஃபி ஒரு சைடு கியர் 5 நீக்கா ஃபார்மில் ஜெயன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக, போனியும் பார்த்தீங்கன்னா ஜெயன் ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ணுறா. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா சைஸில் ஈக்குவலாக இருக்காங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. போனியோட லுக்கு நம்ம எக்ஸாக்டாக லூஃபிக்கு எப்படி அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அவனை சுற்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூஃபிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எப்படிலாம் க்ளவுட்ஸ் இருக்குமோ அந்த ஒயிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா போனிக்கும் இருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பேனல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு என்ன தாட்டுனா, லூஃபி பார்த்தீங்கன்னா அவனோட கியர் 5 நீக்கா ஃபார்ம் அட்டைன் பண்ணும்போது எப்படி அந்த ஃபேமஸ் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தரமாக இருந்துச்சு வானோவில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ போனி அட்டைன் பண்ணியிருக்கா இல்லையா, ஸோ லூஃபிக்கு ஈக்குவலாக அந்த ஃபார்ம் போனியால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதாவது லூஃபியோட ஃப்ரூட்டோட ஸ்பெஷாலிட்டியே அதானங்க நீக்கா ஃபார்ம் அட்டைன் பண்ணுறது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா போனி இப்போ யூஸ் பண்ணுறாங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத விஷயம்னு தோணுது. போனிக்கு பவர் அப்ஸ் வச்சுருக்கலாம், பட் இந்த பவர் அப்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜெயன் ஃபார்மில் நிற்கிறாங்க இல்லையா, நீக்கா ஃபார்ம்லேயே ஜெயன்ஸ் ஃபார்மில் நிற்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ஜெயன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா என்னடா இது 2 நீக்காவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. மெரைன்ஸ் சொல்கிறாங்க அது என்னடா ஒயிட் ஜெயன்ஸா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட பேனல் பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் அந்த அனிமேஷனும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோரோசையில் வால்குரி அண்ட் ஜூபிட்டர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டான ஒரு ப்ரெசன்ஸை பார்த்தீங்கன்னா உணர்றாங்க. அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்ததும் பார்த்தீங்கன்னா எல்பாஃப் ஷிப்புக்கு நேராக மாதிரி போகிறாங்க. லூஃபி அப்புறம் போனி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மார்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த வால்குரி அண்ட் ஜூபிட்டர் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டான ப்ரெசன்ஸை பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணுறாங்க. யாராக இருக்கும், லூஃபி அண்ட் போனியா இல்லை வேறு யாராச்சும் உள்ளே வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியலை. மார்ஸும் பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் பார்க்க லூஃபி லெட்ஸ் கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போனியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லி மார்ஸ் அட்டாக் பண்ண போகிறாங்க 2 பேருமே. ஸோ இந்த சாப்டரோட எண்டு காட்டுறாங்க. அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் கடலுக்கு அடியிலேருந்து அகெயின் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. வார்குரி கொடுத்த அட்டாக்ல அந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அடியிலே போயிருக்கும் இல்லையா, ஸோ தண்ணிக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் அகெயின் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகி ஒரு விஷயத்த சொல்லுது, ஹீ இஸ் ஹியர், அவன் வந்துட்டான், இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாரை சொல்லுது, நம்ம வார்குரி அண்ட் ஜூபிட்டர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டான ப்ரெசன்ஸை உணர்ந்திருக்காங்க. ஸோ அது போனியா இல்லை லூஃபியா? கண்டிப்பாக எனக்கு யாருன்னு தெரியல. ஒருவேளை லூஃபியை தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் இந்த 2 பேரோட பவர் அப்ஸ் இருக்கும்போது அந்த வியர்டான ப்ரெசன்ஸ் உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஏன்ஷியன்ட் ரோபோட் ஹீஸ் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ லூஃபியாக இருக்குமா இல்லை வேறு யாராச்சும் வராங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியலை. ஸோ நம்ம எதிர்பார்க்காத விஷயமா போனிக்கு அந்த நீக்கா ஃபார்மை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இனி நெக்ஸ்ட்டு சாப்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸ் மத்தியில் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்ததும் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.